Hello friends, welcome to my channel. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற vocabulary word என்னன்னா abandon. abandon 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 அப்படின்னா to leave someone or something completely, to leave someone or something completely, or to give up something forever, to give up something forever அப்படின்னா நம்ம ஏதாவது ஒன்று கைவிடுவது அல்லது விட்டு விடுவது அந்த மாதிரி அர்த்தம். ஓகேவா? இப்போ இதுக்கான சினானிம்ஸ் பார்க்கலாம். லீவ், டெசர்ட், forsake, relinquish, quit. லீவ், டெசர்ட், forsake, relinquish, quit. இதெல்லாம் அபேண்டனோட சினானிம்ஸ். இது எல்லாத்துக்குமே விட்டு விடுவது, கைவிடுவது அந்த மாதிரி அர்த்தம் வரும். ஓகே, இப்போ ஆண்டனிம்ஸ் பார்க்கலாம். கீப், கண்டினியூ, மெயின்டைன், ரீடைன், சப்போர்ட். கீப், கண்டினியூ, மெயின்டைன், ரீடைன், சப்போர்ட். இதெல்லாம் கைவிடுவது விட்டு விடுவதுக்கு ஆப்போசிட்டில் வரும். நம்ம மெயின்டைன் பண்ணுறது, நம்ம அதை வந்து கடைப்பிடிக்கிறது அந்த மாதிரி வரும். ஓகேவா? அதை வந்து தொடர்றது அப்படிலாம் வரும். ஓகே, இப்போது எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், the soldier had to abandon the camp due to the heavy snowfall. the soldiers அப்படின்னா அந்த soldiers வந்து had to abandon the camp அப்படின்னா அந்த கேம்பை கைவிடணும். டியூ டு எதனாலனா the heavy snowfall இருக்கிறதுனால அந்த soldiers அந்த கேம்பை கைவிடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். she decided to abandon her plans to study abroad. she decided to abandon her plans அப்படின்னா she decidedனா அவள் வந்து முடிவெடுத்தா. to abandon her plans அவள் வந்து அவளோட பிளானை கைவிடுவதற்கு முடிவெடுத்தா. to study abroad அதாவது வெளிநாடுகளில் படிக்கணும் அப்படிங்கிற அவளோட பிளானை கைவிடுறதுக்கு அவள் முடிவு பண்ணா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். the soldiers had to abandon the fort due to heavy enemy attack. the soldiers had to abandon the fort due to heavy enemy attack அப்படின்னா அந்த சோல்ஜர்ஸ் வந்து அந்த ஃபோர்ட்டில் கைவிடணும்னு நினச்சாங்க. ஏன்னா எதனாலனா அங்கே வந்து எனிமீஸோட அட்டாக்ஸ் நிறைய இருக்கிறதுனால அந்த ஃபோர்ட்டை கைவிட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஃபோர்ட்னா கோட்டை. ஓகேவா? she made the difficult decision to abandon her dream of becoming a dancer. she made a difficult decision to abandon her dream of becoming a dancer அப்படின்னா அவள் வந்து she made a difficult decision அவள் வந்து ஒரு கடினமான டிசிஷன் எடுத்தா. to abandon her dream அவளோட ட்ரீமான becoming a டான்ஸர் ஆகிற ட்ரீமை விடுற டிசிஷனை அவள் எடுத்தா அப்படின்னு அர்த்தம். Next, the puppy was abandoned on the roadside by its owner. the puppy was abandoned on the roadside by its owner அப்படின்னா அந்த பப்பி அந்த நாய்க்குட்டி வந்து was abandoned கைவிடப்பட்டது. on the roadside by its owner ரோட் சைடில் by its owner அந்த அவருடைய ஓனரால் அந்த பப்பி வந்து ரோட் சைடில் கைவிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.